தமிழ் தேசத்தில் இருந்து வாகன ஊர்தியினை வடமுனை நோக்கி எங்கள் கிழக்கு பிரதேசத்தினுடைய ஒரு தாய் ஒரு பெண் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக இன விடுதலைக்காக மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்த வரலாறு எங்களுடைய தமிழீழ மண்ணிலேயே நடைபெற்றிருக்கிறது. திலீபன் அண்ணா இன்னும் ஆயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை 36 வருடங்களுக்கு பிறகும் அணி அணியாக எங்களுடைய மக்கள் திரண்டு வந்து அந்த அன்னையினுடைய தியாகத்துக்கு அந்த தியாகத்தை மதித்து நினைவு வணக்கத்தை செலுத்துவதற்காக தமிழ் தேசத்தில் இருந்து வாகன ஊர்தியினை வடமுனை நோக்கி எங்கள் கிழக்கு பிரதேசத்தினுடைய தென் தமிழகத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பேசுறேன் கொஞ்சம் அடாவடித்தனமான ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை நிகழ்வுகளை எல்லாம் நிறுத்த வேண்டியும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் பிரதான 2 கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரையான உண்ணாவிரதத்தை இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு தாய் ஒரு பெண் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக இன விடுதலைக்காக மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்த வரலாறு எங்களுடைய தமிழீழ மண்ணிலேயே நடைபெற்றிருக்கிறது. அந்த அப்படியான மிக உன்னதமான அந்த தியாகத்தை எங்களுக்கு நடாத்தி எங்களுடைய இன விடுதலை பயணத்திலே தன்னுடைய சுயநலம் இல்லாத அந்நியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து குறிப்பாக கிழக்கிலே அந்நியர் முன்னணி ஊடாக பல இன விடுதலை செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்திருக்கக்கூடிய அன்னையானவர் சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற அடிப்படையிலே நீர்மட்டும் அருந்திக் கொண்டு 30 நாட்கள் கடும் தவம் செய்திருந்த அந்த நினைவேந்தலை இன்று நாங்கள் தமிழர்களாக நினைவேந்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கல்லறை சமாதி அமைந்திருக்கின்ற இடத்திலே இங்கே ஈழத்தமிழர்களாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே இந்த நினைவேந்தலை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இனம் சார்ந்த விடுதலை பயணத்திலே எப்பொழுதெல்லாம் சுயநலம் மேலோங்குகிறதோ அல்லது நான் பெரியவன் என்ற எண்ணம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தியாகத்தாய் அன்னை பூபதி போன்ற தியாகிகள் தியாக தீபம் திலீபன் அண்ணா இன்னும் ஆயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இளமைக்கால வாழ்க்கையை உலக விருப்பு வெறுப்புகளை துறந்து
எமது தேசத்துக்காக, எமது இன விடுதலைக்காக, தமிழ் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றிலே தங்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்களே, அவர்களுடைய தியாகத்தை நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கின்ற சிறு சிறு எண்ணங்கள், நான் என்கின்ற அகங்காரமாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய மதம், என்னுடைய பிரதேசம், என்னுடைய கட்சி, என்னுடைய சமூகம் என்று குறுகிய வட்டங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற சிந்தனையை விட்டொழித்து தமிழர்களாக, ஈழத்தமிழர்களாக எங்களுடைய விடுதலை பயணத்திலே நாங்கள் அனைவரும் இன்னும் வீறு கொண்டு பயணிப்போம் என்ற உறுதியைத்தான் அம்மா உங்களுக்கு நாங்கள் இன்றைய தினம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தியாகங்களுக்கெல்லாம் தலை வணங்கி எங்களுடைய விடுதலையை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம் என்ற உறுதியை சொல்லி, இந்த நினைவேந்தலிலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் பங்கு பெற்றி தன்னுடைய அஞ்சலிகளை, வீர வணக்கத்தை செலுத்தி நிற்கின்றது. நிகழ்விலையும் கூட இன்று 36 வருடங்களை கடந்து, நான் பிறக்கிறதுக்கு 3 வருடங்களுக்கு முன்பாக தாய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். 36 வருடங்களுக்கு பிறகும் அணி அணியாக எங்களுடைய மக்கள் திரண்டு வந்து அந்த அன்னையினுடைய தியாகத்துக்கு, அந்த தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்துவதற்கு வருகை தருவதை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே நான் ஒரு அஞ்சலி நிகழ்விலே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். அன்று அந்த தாய் 36 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது, இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கை முன்னெடுக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டும் என்றதுக்காகத்தான் அந்த தாய் அன்று அந்த உயிரை தியாகம் செய்தார். இன்று நாங்கள் 36 வருடங்களை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல், தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கும் கட்சிகள், மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் அனைவரும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம், அந்த தாய் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை இந்த மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், பூர்த்தி அடைய வேண்டும் என்று செய்த அந்த தியாகத்தை, நாங்கள் அந்த தியாகத்தை மதிக்கிறதாக இருந்தால், அந்த தியாகத்துக்காக ஒரு அர்த்தம் இருக்கிறதாக இருந்தால், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு அமைத்து கொடுக்கிறது தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கும் பொறுப்பு, எங்கள் அனைவருக்கும் இருக்கும் கடமை. அந்த வகையிலே இந்த வருடமானது நான் நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், தமிழ் மக்கள் ஆகிய எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். 5 வருடங்களுக்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுதான் இந்த நாட்டிலே நடக்கும் தேர்தல்கள். அந்த வகையிலே இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறும் காலப்பகுதிகளிலே தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், தமிழ் மக்களுடைய தேவை, தமிழ் மக்களுடைய வாக்குகள், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பற்றி பேசுவது, தமிழ் மக்களை பற்றி ஒரு சிந்திக்கிறது, இல்லாட்டி தமிழ் மக்கள் ஒரு பேசும் பொருளாக மாறுவது, அரசியல் வட்டங்களிலே, அரசியல் கட்சிகளிலே, தென்னிலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகள், தென்னிலங்கையில் இருக்கும் கட்சிகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவது இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வரும் காலப்பகுதியிலே தான். அந்த வகையிலே இந்த ஆண்டு அது எந்த முடிவென்று நான் சொல்ல வரவில்லை. இந்த ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் ஒரு ஆண்டு. ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி நடத்துவாரா இல்லையான்றது இன்னொரு விடயம். ஜனாதிபதி தேர்தல் அவ்வாறு நடக்குமாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான முடிவுகள் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்தும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும் என்றதுதான் நாங்கள் எடுக்கிறது தான் நாங்கள் இந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு 36 வருடங்களுக்கு பின்பும் இந்த தாயினுடைய தியாகத்துக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் அனைவரும் தமிழ் மக்கள் ஒரு சிறந்த முடிவை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி, எனக்கும் இந்த இடத்திலே சந்தர்ப்பம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த அன்னை பூவதி அம்மாவுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்யும் இந்த ஏற்பாடு குழுவினருக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். 36வது நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் நாங்கள் ஒரு பிரகடனத்தை இங்கே வெளியிட விரும்புகின்றோம். தியாகத்தாய் அன்னை பூவதி நினைவு பிரகடனம் சிங்கள பௌத்த மேலாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழ் தேசமானது
தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்ற செய்தியை சிங்கள தேசத்துக்கும் இலங்கை தீவின் மீது கரிசனை கொண்டிருக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. 1980களில் இலங்கையை மையமாக கொண்டிருந்த அமெரிக்க இந்திய பூகோள போட்டி காரணமாக இந்தியா தனது நலனை அடைவதற்காக தமிழர்களின் இனப்பிரச்சனையை கையில் எடுத்திருந்தது. 1987ல் இலங்கையானது இந்திய நலன் சார்ந்து செயற்பட தயாரான நிலையில் இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தி சிங்கள தரப்புடன் உடன்பட்ட பின்னர் எந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக தமிழ் தரப்பை பயன்படுத்தியதோ அதே ஒற்றையாட்சிக்குள்ளான 13ஆம் திருத்தத்தையே தமிழ் மக்களுக்கான தீர்வாக இலங்கை அரசு முன்வைத்திருந்த நிலையில் தமிழ் தரப்பை இந்தியா கைவிட்டிருந்தது. இந்நிலையில் அப்போதிருந்த தமிழ் தரப்புகளாலும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் நேர்மையான தலைமைத்துவத்தின் காரணமாக ஒற்றையாட்சிக்குள் முடக்கும் செயற்பாடுகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தன. அந்த காலத்தில் இந்திய படைகள் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட யுத்தம் மற்றும் படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க அறப்போராட்டங்களை நடத்த மட்டு அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணி துணிச்சலுடன் களமிறங்கியது. கடந்த 1988 ஜனவரி 4ஆம் தேதி திருமலையிலும் 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி கொழும்பிலுமாக அன்னையர் முன்னணியின் நிர்வாக குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை பலனளித்திராத நிலையில் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புலிகளுடன் பேச்சு நடத்தி அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து 1988ஆம் ஆண்டு மார்ச் 19இல் தியாகத்தாய் அன்னை பூவதி அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். தியாகத்தாயின் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாத நிலையில் 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று இதே போன்ற ஒரு நாளில் அன்னை பூவதி ஈகைச்சாவை தழுவிக்கொண்டார். 2009இல் இனப்படுகொலை ஊடாக போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் பிராந்திய மற்றும் சர்வதேச வல்லரசுகள் தமிழ் அரசியலை ஒரு திருப்புச்சீட்டாக கையாண்டு இலங்கை அரசோடு பேரம் பேசி சர்வதேச வல்லரசுகள் தமிழ் அரசியலை ஒரு துருப்புச்சீட்டாக கையாண்டு இலங்கை அரசோடு பேரம் பேசி தமது பிராந்திய மற்றும் பூகோள நலங்களுடன் ஒத்துழைக்கும் நிலையை ஏற்படுத்தவும் அதற்கு பிரதி உபகாரமாக தமிழரின் அரசியலை ஒற்றையாட்சிக்குள்ளான 13ஆம் திருத்தத்துக்குள் முடக்குவதற்கும் இணங்கி செயலாற்றி வருகின்றது. அன்னை பூவதி தமிழ் தேசத்து மக்களது நிம்மதியான வாழ்வுக்காக தனது தன்னுயிரை தியாகம் செய்து 36 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இனவழிப்பு மூலம் எமது உரிமை போராட்டம் மௌனிக்க செய்யப்பட்டு இலட்சக்கணக்கான எமது மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பல ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டும் பல்லாயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பின்னரும் இன்னமும் கொடிய பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு தனது அரச இயந்திரங்களை அனைத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசத்தின் இருப்பை இல்லாதொழிக்கும் கட்டமைப்பு சார் இனஅழிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. எமது மக்கள் துவண்டு போகாது அத்தகைய கட்டமைப்பார் இனஅழிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் போராடி வருகின்றார்கள். தமிழர் அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்கும் சதி நடவடிக்கைகளை முறியடித்து சிங்களமயமாக்கம், பௌத்தமயமாக்கம், இராணுவமயமாக்கம், அபிவிருத்தி என்ற போர்வையிலான ஆக்கிரமிப்புகள் அனைத்துக்கும் எதிராக துணிவுடன் எதிர்வினையாற்றுவதுடன் தமது உரிமைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்ற உறுதியான செய்தியை ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்திய அரசானது இலங்கையோடு நல்லுறவை பலப்படுத்திக் கொள்வதையோ அல்லது தனது பூகோள அரசியல் நலன்களை பேணுவதையோ அல்லது தென் ஆசிய பிராந்திய வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதையோ ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்கவில்லை. இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே கருதுகின்றோம். இந்தியாவின் தேசிய நலன்களை பேணுவதில் எமக்கு மிகுந்த விருப்பமும் அக்கறையும் ஈடுபாடும் உண்டு. ஆனால் தமிழ் மக்கள் தமது நட்பு சக்தியாக கருதும் இந்தியா தனது பூகோள நலன்களை பூர்த்தி செய்வதற்காக
தமிழ் மக்களை பலிக்கடாவாக்கி தமிழ் மக்களின் நலன்களை முற்றாக புறக்கணிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோருகின்றோம். தமிழ் மக்கள் 75 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற தமிழ் தேச அங்கீகாரத்தையும் அதனுடைய தனித்துவமான இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை அடைய இந்திய அரசும் ஏனைய நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்று கூட்டுரிமைக்கான தியாகம் நடந்தேறிய தியாகி அன்னை பூபதியின் 36வது நினைவேந்தல் நாளில் கோரி நிற்கின்றோம். தியாகத்தாயின் இலட்சியம் ஈடற தமிழ் தேச அங்கீகாரத்திற்காக நாம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உழைப்பதே அன்னை பூபதிக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாகும். நன்றி.